சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியின் எக்கோ பரிசோதனை மையத்தில் நிரந்தர மருத்துவர் இல்லாததன் காரணமாக வாரத்தில் 3 தினங்கள் மட்டுமே செயல்படுவதால் ஏராளமான நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபாரூக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்கோ மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக நீண்ட வரிசையில் இதய நோயாளிகள் காத்திருக்கின்றார்கள். வாரத்தில் 3 தினங்கள் மட்டுமே பரிசோதனை செய்ய மருத்துவர் வருவதால் நாள் ஒன்றுக்கு 200க்கும் மேற்பட்டோர் இந்த நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்கோ பரிசோதனை மையத்தில் நிரந்தர மருத்துவர் இல்லாததே இதற்கு காரணம் என்று தெரிய வருகின்றது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்னும் போதிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட உரிய வசதிகள் முழுமையாக இல்லாத காரணத்தால் பல நோயாளிகளை மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய தொடர் நிலை ஏற்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக பலரும் தொடர்ந்து பல புகார்களை எழுப்பி வருகின்றனர். எக்கோ பரிசோதனை மையத்தில் சிசுக்களினுடைய இதய துடிப்பை அறிந்து கொள்வதற்காகவும் இதய நோயாளிகள் இந்த பரிசோதனை செய்வதற்காகவும் நீண்ட நேரம் காத்திருக்கின்றார்கள். வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே இதற்கான மருத்துவர் வருவதால் இந்த நிலைமை இருப்பதாக அங்கே சொல்லப்படுகின்றது. இது குறித்து பெரும்பாலான செய்திகளை மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் சரியான முறையில் செய்தியாளருக்கு விளக்கம் அளிக்க மறுத்து வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.